வணக்கம் சார். வணக்கம் சைமன். ஜான்வரி 10ஆம் தேதி நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்படியே போட்டி போட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க சார். விடாமுயற்சின்ற ஒரு படம் வந்து வரல, போஸ்ட்பான் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு ரீசனாக நிறைய படங்கள் வந்து இப்போது போட்டியில் இருக்குது. இது குறிப்பிட்டு பார்க்கணும்னா ஹை பட்ஜெட்னு பார்த்தோம்னா கேம் சேஞ்சர் தான். இப்போ இந்த கேம் சேஞ்சருக்கு நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. ட்ரைலர் வந்து ரொம்ப சுமாராக இருக்குது, இன்னும் அவங்க வந்து கண்டென்ட்டில் அப்டேட் ஆகலை, இப்போயும் அந்த பிரம்மாண்டத்தை மட்டுமே நம்பி தான் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற டாக்கும் இருக்குது. இதில் குறிப்பிட்டு பார்க்கணுன்னா அந்த ஆடியோ ரிலீஸ் அப்போது இவர் ப்ரொடியூசரே சொன்னது தான் 5 பாட்டுக்கு 75 கோடி செலவு பண்ணாங்க அப்படின்றது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு பார்க்கும்போது இது இன்னொரு இந்தியன் 2ஆக இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது சார். இந்த படத்து மேலே ஏதாவது ஒரு பரபரப்பு இருக்கா? நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு படம் எப்போ வந்து பரபரப்பாகும், ஒரு படத்துக்கு எப்போ ஒரு பெரிய படத்துக்கு அப்டேட்டில் முக்கியமான அப்டேட் எதோ தெரியுமா காத்துட்ருப்பாங்க? ட்ரெய்லர் தான். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கல்ல நீங்கள்? பார்த்தேன் சார். முதல் 1, 2 மாதிரி இருந்தது. முதல் 1, 2 அப்புறமா நீங்கள் வந்து இந்தியன் ஜென்டில்மேனு என்ன வேணாலும் சொல்லலாம். நீங்கள் வந்து முக்கியமாக தமிழ்ச்செல்வன் ஒரு படம் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல, விஜயகாந்த் நடித்து பாரத ராஜா இயக்குன படம் வந்து இந்திய சினிமாவில் ஒரு IAS அதிகாரிக்கும் ஒரு அரசியல்வாதிக்குமான சண்டை அல்லது மோதல் வந்து நிறைய படங்கள் வந்திருக்கு. அதில் எனக்கு ரொம்ப முக்கியமான பிடிச்சமான படம் வந்து தமிழ்ச்செல்வன். ஏறக்குறைய அந்த சாயல் தான் அதில் இருக்குது. அது அப்படி இருக்கும்போது என்ன சங்கருக்கு என்ன ஆச்சு, ஏன் எவ்வளோ ஒரு தின்னான ஒரு லைனை எடுத்து இது பண்ணியிருக்காரு? அந்த டயலாக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இருக்கும். நீங்கள் வந்து 5 வருஷம்தான் ஆட்சி அதிகாரத்தில் முடியும், நான் ஆயுசு வரைக்கும் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி. இது எவ்வளோ பழசான ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு அரசியல்வாதிக்கு 5 வருஷம்தான். ஆனால் ஒரு அரசு அதிகாரி ஒரு IAS ஆஃபீஸர் ஒரு IPSக்கு அவன் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவனுக்கு அந்த பவரில் இருப்பாங்க. ஆட்சி யாராக இருந்தாலும் சரி, பவர் ஒன்று தானே அப்படின்ட்டு அடித்து துவைத்து போட்ட ஒரு பழைய டைலாக் வந்து அதை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. நீங்கள் தெலுங்குலேயே இது மாதிரியான படங்கள் நிறைய வந்தாச்சு. இதெல்லாம் மாரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 5 பாட்டுக்கு 75 கோடி அப்படின்ற பொழுது இந்த 75 கோடி சாதாரண காசு கிடையாது சைமன். வந்து நீங்கள் ஒரு 50 புதுமுக டைரக்டருக்கு நீங்கள் வாய்ப்பு இல்லை, வாழ்க்கை கொடுத்துருக்கலாம். ஒரு 50 புதுமுக டைரக்டர் நீங்கள் தெலுங்குலேயே, அதை நம்ம தமிழில் கூட விமர்சனம் பண்ணல, தெலுங்குலேயே நிச்சயமாக கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் தாண்டி எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் கேள்விப்பட்டப்போ ஆக்சுவலாக அல்லு அர்ஜுன் ஃபேமிலிக்கும் சிரஞ்சீவி ஃபேமிலிக்கும் ஒரு கிளாஷ் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் லக்னோவில் பண்ணாங்க. அந்த படம் புஷ்பாவுக்கு வந்து பாட்னாவில் பண்ணாங்க. ஆக்சுவலாக என்னென்னா பாட்னான்னு அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க அவசரமாக ராம்சரண் படத்தை எதுக்கு லக்னோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? புஷ்பா 1வது நார்த்தில் கொஞ்சம் ஓடிச்சு, நார்த்தில் ஓடினதுனால பாட்னா அவங்க இது பண்ணாங்க. இப்போ ராம்சரனுக்கு லக்னோவில் என்ன இது இருக்க போது, இந்த கியாரா அத்வானியா அந்த பொண்ணுக்கு ஒன்றா ஒரு மாதம் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா அதை பண்ணியிருந்தாங்க. அது ஒன்றும் அந்த இது பெரிய அளவில் எடுபடவே இல்லை. நீங்கள் பாட்னாவில் பண்ணது பெரிய அளவில் எடுபட்டது. இது இந்த கிளாஷ் ஓடிக்கிட்டு, இந்த கிளாஷ் எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா, NT ராமாராவிலே வாங்க முடியாத பெற முடியாத தேசிய விருதை அல்லு அர்ஜுன் வாங்கியது அந்த குடும்பத்திற்குள் ஒரு புகழ்ச்சின்னு தெலுங்கு மீடியாக்கள் பேசிக்கிறாங்க. ஆனால் புஷ்பா படத்துக்கு அல்லு அர்ஜுனுக்கு அவார்டு கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் நமக்கே ஓகே என்ன பண்ணி அவர் கொடுத்துட்டாங்க, ரைட்டு. அதுக்காக என்ன போய் கொடுத்த அவார்டை பிடிங்கினா வர முடியும்? வந்து கொடுத்துட்டாங்க, கொடுத்ததும் தாங்க முடியல. அது கூட சில பேர்லாம் கீழெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க கமெண்ட்ஸ்லாம், துட்டு கொடுத்தா யாருக்கு வேணாலும் கொடுப்பாங்க. அப்படி துட்டு கொடுத்தலாம் வாங்கிட முடியாது. வந்து அதுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லைங்களா? துட்டு கொடுத்தலாம் வாங்கிட முடியாது, கொடுத்துட்டாங்க தெலுங்கு சினிமாவில். ஏன்னா அகத்தியனுக்கு வந்து சிறந்த இயக்குனராக வந்து தேசிய விருது கிடச்சப்போ பாலச்சந்தர் முதல் கொண்டு அத்தனை பேரும் பாராட்டினாங்க. அந்த கண்டென்ட் வந்து பிரமாதமான காதல் கோட்டை படத்துக்காக எல்லாரும் வந்து, ஏன்னா ஒரு பாரத ராஜா கிடைக்காது, ஒரு ஸ்ரீதருக்கு கிடைக்காது, ஒரு KS கோபாலகிருஷ்ணன் கிடைக்காத ஒரு விஷயம் அகத்தியன் கிடைச்சா அகத்தியனே அதை சொல்லி இது பண்ணார். என்னை விட பெரிய ஜாம்பவான்களாம் இருந்தாங்கன்னு. கண்டென்ட் அது மாதிரியான கண்டென்ட். ஒருவேளை புஷ்பா படம் வந்து நார்த்தில் பிடிச்சி போச்சுன்னு அந்த டீமுக்கும் பிடிச்சி போச்சா என்னன்னு தெரியல. வந்து ரைட்டு கொடுத்துட்டாங்க. அது இங்கேருந்து ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் இப்போ கேம் சேஞ்சர் வரைக்கும் வந்து நின்று இருக்குது. கேம் சேஞ்சர் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாது ஆகச்சிறந்த பெரும் கொஷின் மார்க்காக இருக்குது. அந்த கொஷின் மார்க்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஜனவரி 10ஆம் தேதி ஃபஸ்ட் ஷோவில் நம்மளை தாண்டி ஆந்திராவில் தெலுங்கானாவில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கே ஏற்கனவே 64 வயசில் ஒருத்தர் சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காரு. டாக்கு மகாராஜ் தலைவன் பாருங்க, சூப்பராக இருந்துச்சு சார், பிரமாதமாக இருக்குதுங்க. ட்ரெய்லர் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. டாப்பித்தின்னு ஒரு சாங்கு தட்டிக்கிட்டே இருக்காருங்க. யாரு? நம்ம லெஜண்டோட ஹீரோயின் ஊர்வசி ரவுத்தாலா. ஆமாம், போட்டு வெளுக்கிறாரு. நீங்கள் இதுதான் பேசியிருந்தேன் நான். அப்போ ஒரு நண்பர் சொன்னார், ஒரு 90ல் வந்த படம் சசிகலான்னு ஒரு நடிகை இருந்தாங்க. இந்த வெற்றி விழாவில் மார்கோன்னு ஒரு சாங் வரல,
அந்த அந்த பிள்ளைய போட்டு இழுப்பாரு, உதைப்பாரு, மறுபடியும் பார்த்துருக்கேன் சார். இழுப்பாரு, உதைப்பாரு. அவர்லாம் அதாவது அன்பானவன், அடங்காதவன், அசராதவன், இவருக்கு தான் டைட்டில் கொடுக்கணும் வந்து AAA. ஆமாம், அப்படியேப்பட்ட அங்கே அந்த படம் வந்து சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒரு கேம் சேஞ்சருக்கு ஒரு பெரிய நெருக்கடி தான். தெலுங்கு ஆடியன்ஸ் மத்தியிலையும் தமிழ் ஆடியன்ஸ் மத்தியிலும் பெரிய நெருக்கடி தான் அந்த படத்துக்கு. சார், இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு செக் வச்சுருக்காங்க. லைக்கா வந்து இந்தியன் 3 ஃபினிஷ் பண்ணி கொடுத்தா தான் கேம் சேஞ்சரை வந்து இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு ஒரு டாக் இருக்கே சார், அது உண்மையா சார்? இல்லை, அது ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி வந்து அது அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் தில்ராஜ். நீங்கள் இந்தியன் 2 வந்து இயக்கியது வந்து சங்கர். இங்கே அப்போ சங்கர் சொந்த படம் தயாரிச்சா அது ஒன்றா ரைட்டு. ரெண்டாவது, சங்கர் வந்து தமிழில் நேரடி தமிழ் படமாக எடுத்தால் நீங்கள் அதை போய் பண்ணலாம். அது என்ன டேர்ம்ஸ் என்ன இதுலன்னு தெரியல. நாம் விசாரித்த போது இந்தியன் 3 என்னன்றாங்க, இப்போ எடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அப்படியே கொடுத்துருங்க நீங்கள். அதில் சில காட்சிகள் ஒரு பாட்டை ஆட் பண்ணணும் அப்படின்னு சங்கர் விரும்புகிறாரு அப்படின்னு. அப்போ வந்து ஒரு 3-4 டைரக்டர் போட்டு காமிப்போம். போட்டு காமிச்ச பிறகு இது உண்மையிலே ஒரு கொஞ்சம் சீனை ஆட் பண்ணணும், ஒரு பாட்டு சேர்க்கணும்னு அவங்க சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து எடுத்து தரோம், செலவு பண்ணுறோம். அது இன்னும் 70 கோடி என்னவா ஒரு பாட்டுக்கா சார்? ஒரு பாட்டுக்குள்ள மொத்தத்துக்குமே அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ லைக்கா இருக்கிற நிலைமைக்கு ஏங்க உண்மையே ஒரு தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் இன்னைக்கு கிடையாதுங்க. அது சார் இப்பெல்லாம் படம் பாட்டே இல்லாமல் வருது சார். பாட்டே இல்லாமல் படம் பார்க்குறாங்க. 2 மணி நேரம் படம் இருந்தால் போதும். இன்னைக்கு வந்து 2 மணி நேரம் போதுன்றான். அவன் என்னன்றான், கண்டென்ட்டை குடியான்றான். நீங்கள் மகாராஜா படத்தை எப்படிங்க கடைசியில் வந்து அடிச்சு நொறுக்கும் பாருங்க. எங்கேயாவது நீங்கள் கெஸ் பண்ண முடியுதா? ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு ரப்பர் பந்துன்ற படத்தை வேறு மாதிரி கொண்டு போய் அது ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணுறான் பாருங்க. வந்து இதுதான் வேணுன்றான் அவன். ஏன்னா அவன் கொரியன் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான், யூரோப்பில் இருக்கிற அத்தனை படத்தும் பார்க்க ஆரம்பிச்சிட்டான், ஃபின்லாந்தில் இருக்கிற படத்தை முதல் கொண்டு ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டு இருக்கேன். நீங்கள் கூட ஃப்ளைட்டில் போகும்போது பங்களாதேஷ் படம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டாக பார்த்துட்டீங்களா? நானும் பார்த்தேன். நான் ஏதோ கிரிக்கெட் சம்மந்தமான இதுன்னு பார்த்தேன். நான் வரும்போது வந்து ஒரு நைஜீரியன் படம் பார்த்துட்டு இருந்தேன். ஆமாம், வித்தியாசமாக படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு அதுதான் சொல்கிறேனே, உண்மையாக உள்ளங்கைக்குள்ளே உலகம் வந்தாச்சு. இந்த நேரத்தில் போயிட்டு நான் வந்து சாங் இருக்குது, ஃபைட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் அவன் போடான்னு வெளியே போயிட்டே இருப்பான். அது இருக்க கண்டென்ட் மேலே கவனம் செலுத்தும். சங்கர்லாம் வந்து மிகச்சிறந்த இயக்குனர், உண்மையிலே பிரம்மாண்ட இயக்குனரில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவரே வந்து ராஜமௌலியை புகழ்ந்துட்டார் மேடையில். வந்து சங்கர்ன்றது வந்து எவ்வளோ பெரிய டேரக்டரு. அவரோட படத்தை பார்த்து அவெஞ்சர்ஸில் இம்ப்ரெஸ் ஆகி ஒரு சீன் வச்சுருக்காங்க அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாங்க. அப்படி இருக்கிறவர் வந்து ராஜமௌலியை வந்து புகழ்ந்தது வந்து இங்கே எல்லாருக்குமே ஒரு வருத்தம் தான். ஏன்னா ராஜமௌலிய பழைய இன்டர்வியூலேயே வந்து நான் இந்த மாதிரி பிரம்மாண்ட படம் எடுக்கிறதுக்கு காரணமே சங்கர் சார் தான், அவரை இன்ஸ்பயர் ஆகி தான் நான் வந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லும்பொழுது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வெற்றி ஒரு மனிதனுக்கு அவசியம். குறிப்பாக திரைக்கலைஞர்களுக்கு, திரை வல்லுநர்களுக்கு வெற்றி மிக மிக அவசியம். நீங்கள் வெற்றி பெற்ற வெற்றிலேயே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான மதிப்பு உண்டு. நீங்கள் உங்கள் சொல் வந்து சபையேறும். வெற்றி கொஞ்சம் இறங்குது அப்படின் பொழுது இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரும். அதை இவர் வாயால் சொல்லியிருக்காரு, ரைட்டு. ராஜமௌலி ஒன்று சாதாரண டைரக்டர் கிடையாது. அவர் கண்டிப்பாக அதை ஏற்றுன்னு இருக்க மாட்டார். வந்து நீங்கள் தாங்கன்னு சொல்லியிருப்பார். அது மேடையில் சொல்கிறாங்க, தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டுன்னு சொல்லியிருப்பார். வந்து சட்டமன்றத்தில் நடந்த ஒரு விஷயத்துக்காக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து திரும்ப ஒரு ட்வீட்டு, இன்றைக்கி வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு, அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் போய் ஆளுநரை பார்த்துட்டு வந்தார். 11வது கொள்கையாக ஆளுநர் வந்து ஒரு மாநிலத்துக்கு தேவையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏதாவது ஒரு ஸ்டாண்டில் நில்லுங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. இல்லை, இவரை யார் கைட் பண்ணுறாங்கன்னு தெரியல. தாவேக்காவை யார் கைட் பண்ணுறாங்க, தாவேக்காவுக்கு இந்த மாதிரியான ஐடியாக்கள் யார் கொடுக்குறாங்க, யார் அறிக்கை எழுதி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இது விஜய் எழுத போகிறது இல்லை, யார் அறிக்கை எழுதி கொடுக்குறாங்க, யார் எந்த மாதிரியான வந்து ஒரு விஷயத்தை வந்து பத்திரிகை செய்தியாக கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒன்றுமே புரியல. நீங்கள் சொல்கிறது கரெக்டான ஒரு விஷயம். ஒரு 11வது கொள்கையாக வந்து மாநிலத்துக்கு கவர்னர் வேண்டான்றீங்க. அப்புறமா வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்மந்தமான இதுவுக்கு வந்து ஒரு மனு கொடுக்குறீங்க கவர்னர்கிட்ட. இப்போ ஆளுநர் உரை மீது விமர்சனம் சொல்லி ஒரு அறிக்கை விட்டுறீங்க. அப்போ என்ன ஒரு நிலைப்பாட்டில் இருக்குது? இதையெல்லாம் தாண்டி இன்னும் எக்ஸ் வலைதளத்தை தான் நீங்கள் அரசியல் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்பொழுது நாம் விசாரித்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெண் ஒரு சகோதரி விஜயோடைய ஒரு தீவிர ரசிகை அது கடுமையாக ஒரு பதிவு போட்டிருக்கான். வந்து விஜய்க்கே அனுப்பிச்சிருக்கான். எவ்வளோ நாள்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அரசியல் பண்ணுவீங்க, வெளியே வாங்கினா நீங்கள் வெளியே வந்தால் கூட்டம் வந்துடும், நீங்கள் பயப்படுறீங்களா? இந்த கூட்டம் வராதான்னு எத்தனை பேரும் ஏங்கிட்டு இருக்காங்க. நியாயமான ஒரு விஷயம் தானே. நீங்கள் கூட்டத்துக்காக பிரியாணி பொட்டலத்தையும் காசையும் கொடுத்து தானே கூட்டின்னு வராங்க. இப்போ விஜய் வந்தால் ஜேஜேன்னு வரும்பொழுது அதுக்கு ஏங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வாங்க வெளியே, எவ்வளோ நாள் உள்ளே உட்காந்துன்னு அரசியல் பண்ணிகிட்டு இருக்குன்னு சரியான ஒரு கேள்வி கேட்டிருக்கு. பிப்ரவரி 2ஆம் தேதி தாவேக்கானுடைய அந்த முதலாம் ஆண்டு நிறைவு விழா, அந்த விழாவை வந்து மிக சிறப்பாக நடத்துவதை தாண்டி
234 தொகுதிக்கும் மாவட்ட செயலாளர்களை முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க தொகுதி வாரியாக மாவட்ட செயலாளர்கள் போட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்டை வந்து படிக்க போகிறார் விஜய். அநேகமாக அங்கே மாவட்ட செயலாளர் அறிமுக கூட்டமாக கூட அது இருக்கும் அப்படின்னு. ஏன்னா வந்து இன்னும் யாருக்கும் கட்சியில் பொறுப்பு கொடுக்கலன்னு. இதை தாண்டி பிப்ரவரி மிடில் ஒரு 2வது வாரத்துலேருந்து மக்களை சந்திக்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே களத்தில் இறங்குறாரு விஜய். ஏன்னா இந்த விமர்சனங்கள் இருக்குது. பனையூரில் வந்து வேலு நாச்சியார் ஃபோட்டோவுக்கு வந்து இது பண்ணுறாரு, அறிக்கை கொடுக்குறாரு, எக்ஸ் வலைதளத்தில் இது பண்ணுறாரு, எப்போ ஒரு சமயம் வெளியே வராரு, இவர் மக்களை சந்திக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பனையூர் பண்ணையார் அப்படின்ற பேரை வச்சதுக்காக பிப்ரவரி மாதம் 2வது வாரத்திலிருந்து தீவிர அரசியலில் விஜய் வருகிறார். அது விஜய் வந்து தான் ஆக வேண்டும். இல்லைனா 2026 எலெக்ஷனை இப்போ வந்தால் தான் அப்போ நீங்கள் சந்திக்க முடியும். அதையெல்லாம் தாண்டி தளபதி 69 படத்தினுடைய படப்பிடிப்பு, இவர் சம்மந்தப்பட்ட படப்பிடிப்புலாம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அந்த படம் அக்டோபர் மாதம் வெளியே வரும்பொழுது அது என்ன விஷயத்தை சொல்ல போகுது, இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளை விமர்சனம் செய்ய போகுதா, இங்கே இருக்கிற கட்சிகளை வந்து கேலி செய்ய போகிறதா, இல்லை விஜய்க்கு ஆதரவான ஒரு படமாக இருக்குமா, டிவிகேனுடைய பிரச்சார படமாக இருக்குமான்னு இப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து இதையெல்லாம் கடந்து போகணும். இதையெல்லாம் கடந்து போகிறதுக்கு முன்னாடி எளிய மக்களை போய் விஜய் சந்திக்க வேண்டும். அந்த சந்திப்பு பயணம் விரைவில் இருக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு மாணவியுடைய இந்த ஒரு ஒரு பெண்ணுடைய அந்த ஒரு கடிதம் தான் விஜயோடைய அந்த இதுவே மாற்றிருக்குன்னு ஒரு தகவல் இருக்குது. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இருந்ததுன்னா. சார், குட் பேட் அக்லியோட ரிலீஸிங் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இவங்க இந்த விடாமுயற்சியில் வந்து எல்லாரையும் ஏமாத்தினதால் குட் பேட் அக்லிக்கு அந்தளவுக்கு பெருசாக டாக் எதுவும் இல்லை. அவங்க ரிலீஸ் டேட்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் யாரும் ஃபயர் ஓடுற மாதிரி தெரியல, எல்லாம் அமைதியாக இருக்காங்க. நீங்கள் சொன்னது உண்மைதான். நீங்கள் போட்ட வேகத்துக்கு அது தீயாக பற்றின்னு இருக்கணும். அவங்க எல்லாரும் எதிர்பார்த்து விடாமுயற்சி ஏங்க ஒரு டிசம்பர் 31ஆம் தேதி விடாமுயற்சியோட ட்ரெய்லர் வரப்போகுது அப்படின்னு எல்லாரும் கண்கொத்தி போகாமல் பார்த்துட்டு இருக்கும்பொழுது ஒரு 12 மணிக்கு 12:07 முடிவு பண்ணப்போ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்து தள்ளி வருதுங்கன்னு ஒரு அறிக்கை வந்தால் ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க? அது ஒரு வருடத்தினுடைய துவக்கமே இப்படி இருந்தால் 1000 பிரச்சனை இருக்கட்டும். வந்து இப்படி இருந்தால் என்ன ஆகும்? அவங்க வந்து ஒரு ஃபேன்ஸ் வந்து 2 வருஷமாக காத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு மாஸ் ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படின்பொழுது நீங்கள் குட் பேட் அக்லியை ஏப்ரல் 10ஆம் தேதி விடுங்க, இதெல்லாம் இதுவாக விடுங்க. ஆனாலும் வந்து நீங்கள் அந்த நெருக்கத்தில் கொண்டாட ஆரம்பிச்சிடும். ஒரு டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா பயங்கரமாக இல்லை. இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ் வந்து பிடிக்கிற ஒரு படமாக இருக்குங்க. அது மார்க் ஆண்டனியே சூப்பராக இருந்தது சார். நீங்கள் இதே பாருங்களேன். வந்து ஏப்ரல் 10 லாக்டு மாமே. ஆமாம், மாமே எல்லாருமே மாமே அப்படின்றத மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. எல்லாருமே போட்டிருக்காங்க. அது நீங்கள் அந்த மார்க் ஆண்டனியில் எஜ்ஜே சூர்யா பேசுகிற மாமே அப்படின்னு அது ஏதோ கொண்டு வந்துருக்காங்க. இதுலேயே ஒரு நீங்கள் கதையெல்லாம் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. வர்றீங்களா ஒரு 2 மணி நேரம் அஜித்தை பார்க்குறீங்களா, கொண்டாடுறீங்களா? ஏன்னா 3 கெட்டப்பு படத்தில், குட் பேட் அக்லி 3 கெட்டப்பு வாருங்க, வேறு விதமாக இருக்கு போகிறான்னு. ஏன்னா நம்ம திரும்ப சொல்கிறதுன்னா ஆதிக்கிற வச்சுருந்தான்னு ஒரு இயக்குனரை தாண்டி அஜித்தோடைய ஒரு ஃபேன் பாய். அவர் எங்கள் நேர்கொண்ட பார்வைக்கு கோ டைரக்டராக அசோசியேட்டாக போய் ஒர்க் பண்ணுறாரு. அது அஜித் கவனிக்கிறாப்புல. சரி, பெரிய ஹீரோக்கள் கண்டுபிடிப்பாங்க. வந்து என்னங்க ஒன்று கூட அப்போ யூனிட்டில் இருக்க சொல்கிறாங்க, சார் இவர் வந்து டைரக்டர் கிடையாது, ஏற்கனவே 2-3 படங்கள் அவர் கெல்மா டைரக்டர்னு ஒரு முத்திரை இருக்குது பண்ணியிருந்தாலும் அது உங்களுடைய ஒரு வெறித்தனமான ரசிகர் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் ஒரு லைன் பொதுவாக இந்த ஹீரோக்கள் கேட்பாங்க, விஜயா இருந்தால் கூட கேட்பாங்க. வந்து ரஜினி கூட என்னன்னு ஏதாவது அசோசியேட் இதுவாக இருந்தாங்கன்னா ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்வாங்க. அப்படி சொல்லும்போது ஒரு சொல்கிற கதை வந்து அவருக்கு பிடிச்சி போகுது. இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு, சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும்னா நீங்கள் ஒரு இயக்குனர்கிட்ட கொடுக்கறத விட ஒரு இயக்குனரே தன்னுடைய ரசிகராக இருக்கிறாரு, அதுவும் வந்து அடிமட்ட ரசிகராக இருக்கிறாருன்னு இவர்கிட்ட நம்பி கொடுக்கலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அஜித் வச்ச ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, ஒரு இட்டு படத்தை கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு. அதில் தான் வெறித்தனமாக ஒர்க் பண்ணவர் வந்து ஆதிக்கிற வச்சுருந்தா. அந்த படம் தான் மார்க் ஆண்டனி. கொடுத்துரு சார் இட்டு படணுன்னு கரெக்டாக ஒரு கால்குலேஷன் போட்டு கரெக்டாக ஒரு பிளானிங் பண்ணி இந்த நாளுக்குள்ளே இவ்வளோ கால்ச்சிட்டு இந்த டேட்டில் இவ்வளோ இது பக்காவாக பண்ணி அந்த குட் பேட் அக்லியை கடந்த நவம்பர் 24ஆம் தேதி பல்கேரியாவில் அஜித் போர்ஷனை முடித்தாங்க. ஏன்னா அவர் வந்து கார் ரேஸ் கிளம்பணும் அந்த பயிற்சி எடுக்கிறதுக்காக. இவ்வளோ பக்காவாக. அதனால தான் அந்த படம் பூஜை போடும்பொழுதே அதை தொடங்கும் பொழுதே 2025 பொங்கல் வெளியிடுன்னு ஒழுங்காக அந்த படமே வந்திருக்கலாம் போல. அந்த படம் வந்து குறுக்கால வந்து இந்த கௌஷிக் பூந்த கதையா வந்து குறுக்கால வந்து இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி வந்து இது அதுவும் அஜித் தான் காரணம். அவரும் ஒரு நல்ல மனசோட தான் 2 வருஷமாக அந்த படம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த பொங்கலுக்கு வரட்டும், இந்த 10 நாள் லீவு இது பண்ணிட்டு லைக்காவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. வந்து உண்மையிலேயே எந்த ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் பார்ப்பாங்க கண்டி. அதை வந்து முடக்கணும், அதை தள்ளி வைக்கணும், அதை வந்து தாமதப்படுத்தணும்னு ஐடியா கிடையாது. வந்து அவங்களுக்கான பிரச்சனைன்னு அவங்க சொன்னதான் உண்டு. இதெல்லாம் மீறி ஃபேன்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி இது எங்களுக்கு தலை பொங்கல் இல்லைன்ட்டாங்க. இது தமிழ் புத்தாண்டு பொங்கலாக மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. மாறத்துக்கு வாய்ப்புன்னா தமிழ் புத்தாண்டு பொங்கலாக அதை கொண்டாட போகிறாங்க. ஏப்ரல் 10 14 தமிழ் புத்தாண்டு. ஆமாம்.
சார் இட்லி கடையும் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகிற மாதிரி டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே சார். அப்போ தனுஷ் அஜித் கிளாஷ் அப்படின்னு வச்சுக்கலாமா? எனக்கு தெரிஞ்சு தனுஷ் படம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, பட் வந்ததுன்னா எப்படின்னு தெரியல. வந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. ரஜினி அஜித் படம் வந்தது இல்லைங்களா, பேட்டா விஸ்வாசம், அது மாதிரி வரலாம். 2 படமே நல்லா ஓடிச்சு. ஒருவேளை இட்லி கடை அந்த படத்து மேலே ஒரு பெரிய நம்பி. ஏன்னா நீங்கள் அஜித் ஒரு மாசாக இருக்கும், தனுஷ் ஒரு கிளாஸாக இருக்கும். அது இட்லி கடை அப்படின்னு ஒரு பேரும் வச்சுருக்காரு. நல்ல விஷயந்தான் வரும்பொழுது. ஆனால் தேட்டர் எப்படி கிடைக்குன்னு தான் ஒன்று இதுவாக இருக்குது. கண்டிப்பாக குட் பை டக்லிக்கு தான் ஒரு பெரிய தேட்டர் கிடைக்கும். ஓகே சார், இப்போ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.